நம்ம சக்திவேல் வந்து கடைசி வரைக்கும் திருந்தவே இல்லங்க. அவங்க பையன் குமரவேல்ட்ட சொல்றாரு, "ஏன்டா இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதாடா? ஏன்டா கொஞ்சம் கூட புத்தியே இல்லையா? சொந்த புத்தியும் இல்லடா உனக்கு, சுய புத்தியும் இல்ல. ஏன்தான் இப்படி இருக்கன்னு தெரியலன்னு" கேட்குறாரு. "அப்பா என்னப்பா வாய்க்கு வந்தபடி பேசி என்ன திட்டிட்டு இருக்கீங்க?" "ஆமா. உனக்கு கொஞ்சுவாங்களா? இன்னைக்கு ராஜி வீட்டுக்கு வந்தாடா" அப்படின்னு சொல்றாரு. "என்னது ராஜி வீட்டுக்கு வந்தாளா? அவ எதுக்குப்பா வந்தா? அது ஏன்டா கேட்குற? ஏற்கனவே லெட்டர்லாம் எழுதுனா அவங்க அப்பனுக்கும் எனக்கும். நீங்க செஞ்ச உதவிலாம் நான் மறக்க மாட்டேன். நல்ல நேரத்துல வந்து என்ன காப்பாத்துனீங்க. ரொம்ப நன்றி. ஸ்டேஷன்லேருந்து என்ன காப்பாத்துனீங்க எல்லாம் சொன்னா. அதெல்லாம் கரெக்ட்டுடா. அதெல்லாம் ஒரு ரத்த பாசம். நான் கூடவே இல்லன்னு சொல்லல. அவ எழுதுன லெட்டர்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. நானும் படிச்சேன். அதுக்குன்னு அவள முழுசா நம்ம வீட்டுக்குள்ளேயே ஏத்துக்க முடியும்? ஏற்கனவே ஓடி போயிட்டா. அவ அத்தைக்காரி கோமதி ஓடி போயிட்டா. அதுவே ஊர் ஜனம் வந்து 30 வருஷமா பேசிட்டு இருக்கு. இவ வேற ஓடி போயிட்டா. இவ கதை வேற இன்னும் 30 வருஷத்துக்கு பேசும். 60 வருஷத்துக்கு இந்த கதையே பேசும். மானம், வெக்கம், சூடு சொரணம் இல்லாம நானா அந்த குடும்பத்துல போய் ஒண்ணு சேர்ந்தேன்னு நெனச்சிட்டியா? சேரவே மாட்டேன்டா. பகையாளி குடும்பத்த உறவாடி கெடக்கணும்ல, அததான் நான் நெனச்சிட்டு இருக்கேன். ஏதோ அண்ணன் மனசு வேதனைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நானு போய் அந்த குடும்பத்த காப்பாத்துற மாரி நடிச்சேன்டா. மத்தபடி வந்து எனக்கு எந்த அன்பு, பாசம் எதுவுமே இல்லடா அந்த குடும்பத்து மேல அப்படின்னு சொல்றான். குமரவேலு, "அப்பா என்னப்பா சொல்ற? ஆமான்டா, நீ என்ன நெனச்சுட்ட? நான் நிஜமாலும் போய் எல்லாம் காப்பாத்திட்டு அவங்கள ஹெல்ப் பண்ண நெனச்சுக்கிட்டியா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. ராஜி வேற வந்துட்டா. அதுவே எனக்கு வயித்த கலக்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட்டு ராஜி வருவா. அப்புறம் அந்த கோமதி வருவா. அதுக்கப்புறம் அந்த பாண்டியன் மொத்த குடும்பம் இங்க வந்துரும். ஏன்டா சொத்து வந்து உனக்கு மட்டுமே அடையணும்னு தான் நான் பார்த்துருக்கேன். எங்க அண்ணன் சொத்து பொண்ணுக்கு தானே போகும். பொண்ணு இங்க வந்துட்டா சொத்து அங்க போயிடும்ல. அவ வரவே கூடாதுடா. கோமதியோட சொத்தும் இருக்குதுல்ல. கோமதி சொத்தும் இருக்கு. ராஜி சொத்தும் இருக்கு. எல்லாமே என் பையன் ஆசை பையன் குமரவேலு உனக்கு தான்டா சேரணும். அதுக்கு தான்டா நான் இவ்ளோ பாடுபட்டுட்டு இருக்கேன். அவங்கள இங்க அண்டவே விடக்கூடாதுடா. உங்க ஆத்தா இருக்காளே, உங்க அப்பத்தா இருக்காளே, அச்சோ! எந்நேரமும் இந்த கோமதி கோமதின்னு அவ பிராணமே பாடிட்டு இருக்கா. இப்ப பேத்தி வேற வந்துட்டாளா, அவங்க முகத்துல எவ்ளோ சந்தோஷம் பாத்தியாடா குமரவேலு. இதெல்லாம் நீ எங்க நெனச்சுக்க போற? இத பத்தி யோசிக்க மாட்டியே! அறிவு கெட்டவனே! ஷோ! புலிக்கு பொறந்தது பூனையாவே இருக்கிறியாடா? எப்போடா நீ புலியா மாறப் போறேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு புள்ளங்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. 2 குடும்பத்தையும் சேரவே விடக்கூடாதுடா. பேசவும் கூடாது. நான் அதான் பார்த்துட்டு இருக்கேன். எங்க அண்ணங்காரன் வந்து இதான் சாக்குன்னு சொல்லிட்டு பொண்ண பார்த்தவுடனே